விடாமுயற்சி திரைப்படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்போது தொடங்கும், படம் எப்போது வெளிவரும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் திடீரென கடந்த 7ஆம் தேதி அஜித் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அஜித்திற்கு காதுக்கு கீழ் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு ஒன்றில் வீக்கம் இருந்ததால் சிறு அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளதாக அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது அஜித் மருத்துவமனையில் இருந்து நல்லபடியாக வீடு திரும்பிவிட்டார். நண்பர் அஜித்துக்கு தளபதி விஜய் போன் போட்டு நலம் விசாரித்ததாகவும் நேரில் வந்து சந்திக்க அனுமதி கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அஜித் இன்னும் சில நாட்கள் ஓய்வில்தான் இருக்க வேண்டுமென மருத்துவர்கள் கண்டிப்பாக கூறிவிட்டார்களாம். இதனால் படப்பிடிப்பு சில வாரங்கள் தள்ளி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்னும் 70 நாட்கள் நடக்க வேண்டியுள்ளதாம். அநேகமாக இந்த மாத இறுதியில் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விடாமுயற்சி படப்பிடிப்பு தாமதத்தால் அவர் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்கவிருந்த ஏகே 63 படமும் தள்ளிப்போகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைய இன்னும் 70 நாட்கள் தேவைப்படுவதால் கண்டிப்பாக மே 1ஆம் தேதி இப்படம் வெளியாகாது என்றே தெரிகின்றது. இதனால் அஜித் ரசிகர்கள் கவலையில் இருக்கின்றனர்.